என் இனிய உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் டீ காப்பி குடிச்சிங்களா? எனக்கு இன்றைக்கி வேலைக்கு போனேன், கொஞ்சம் நல்லா இருக்கேன். வேலைக்கு போனேன், ஞாயிற்றுக்கிழமை தான். போயிட்டு 3:30 வந்துட்டேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வந்து என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்களா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ தான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்களுக்கு உதவி செய்யலாம், சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்டுங்கிறது நீங்கள் போடுற லைக்கும் நீங்கள் போடுற கமெண்ட்டும் நீங்கள் ஷேர் பண்ணி விட்றது தான் இது ஒரு உதவின்னு சொல்ல முடியும். உதவி. ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. எடுத்ததுமே 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டிடுச்சுன்னா உடனே பணம் வந்துருச்சா, உனக்கு யூடியூப்லேருந்து பணம் வந்துருச்சா, எவ்வளோ வந்துச்சு, உண்மையை சொல்லுன்னு கேட்குறீங்க. சப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டாலும் பரவாயில்ல. என்னுடைய சப்ஸ்கிரைபரு ரெகுலராக நான் உங்களுக்கு கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேக்கா, நான் உங்களை அப்பையிலேருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கனாலும் பரவாயில்ல. திடீர்னு இந்த 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டினதுக்கு அப்புறம் வர்றீங்க, வந்துட்டு உடனே அக்கா உங்களுக்கு பணம் வந்துச்சா, எவ்வளோ வந்துச்சு, உடனே சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? பணம் மட்டும்தான், எல்லாமே பணம் மட்டும்தானா? ஏங்க, எனக்கு பணம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எனக்கு மானிடேஷன் ஆன உடனே எனக்கு பணம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள்ட்ட தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். என்னுடைய இனிய உறவுகள் நீங்கள் தான். உங்களை தவிர எனக்கு யாரும் உறவுகள் கிடையாது. என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக என்னோடய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். வீடியோவில் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். சரிங்களா? மானிடேஷன் இன்னும் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்க. வாட்ச் அவர் டைம் இன்னும் கம்மியாக தான் இருக்க தவிர வாட்ச் அவர் டைம் இன்னும் முழுமையாக அடையலை. அதனால் அது சரியான உடனே எனக்கு மானிடேஷன் ஆச்சுன்னா அப்போவும் சொல்லுவேன். எனக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னா அப்போவும் சொல்லுவேன். பொய் சொல்கிற நாளெலாம் கிடையாது, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். சரிங்களா? எது உண்மையோ உண்மையை தான் போய் சொல்லுவேன். ஆனால் எல்லார்கிட்டையும் உண்மையாக நடந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தாங்க. நான் எப்போவுமே உண்மையாக இருக்கணும், உண்மையாக நடக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் எங்கள் குடும்பத்துக்குள்ளே தான், மற்றபடியெல்லாம் இல்லை. யாரோ ஒருத்தரை நான் அவங்கள ஏமாற்றிருந்தேன். மனசு கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஃபேமிலிக்குள்ளே மனசு கஷ்டமாக இருக்குது. நான் ஏமாற்றணுன்னு ஏமாற்ற கிடையாது. என்னுடைய தம்பிக்கிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியலை அவன்கிட்ட வாங்கினதுமே உடம்பு சரியில்லாமல் படுத்து 1 மாதம். இன்னுமே எனக்கு வாய்ஸ் செட் ஆகலை. கொஞ்சம் கூட பேச முடியலை. இப்போலாம் என்னால் சரியாக பேச முடியலை. பழைய வாய்ஸ் இன்னும் வரல. வாய்ஸு பெரிய வயசாக வருது, நல்லா இல்லை. ஒரு மாதிரியாக கரன்னு வருது. சரிங்களா? எல்லாருக்கும் எல்லா நேரமும் உண்மையாக நடந்துக்க முடியாதுங்கிறது இதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் MS மீனாட்சி ராகினி. எனக்கு மானிடேஷன் ஆகி பணம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது உங்கள்கிட்ட தான். ஓகே பாய்.